Hi friends, நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் 16ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நாடாளுமன்றத்தின் கூட்டம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்க. As per the Constitution of India, a joint sitting can be called if an ordinary bill is passed by one house but has been rejected by the other house. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டினரி பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகிட்டு இன்னொரு ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் வந்து கூட்டுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆர்டிகல் 108 ஓகேங்களா, ஜாயின்ட் சிட்டிங் ஆஸ்திரேலியாவிலேருந்து பாரோ பண்ணப்பட்ட கான்செப்ட் இது. ரெண்டாவது, there is no provision for joint sitting of two houses in case of disagreement over the கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நம்ம வந்து தனித்தனி ஹவுஸில் வந்துட்டுனா அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேருந்து பாஸ் ஆகணும். ஓகேங்களா? 2/3 மெஜாரிட்டிலேருந்து பாஸ் ஆகணும். ஓகேங்களா? லோக்சபாவில் கொண்டு வந்தாங்கன்னா லோக்சபாவில் 2/3 மெஜாரிட்டி, ராஜ்யசபாவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்படி தனித்தனியாக பாஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். சப்போஸ் ஒரு இதில் ஃபெயில் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து ட்ராப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து கிடையாது. ஓகேங்களா? வெறுமனே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பில் அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் உண்டு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் வந்து கிடையாது. ஓகேங்களா? மணி பில்லுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் கிடையாதுன்னா, மணி பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஓகேங்களா? ராஜ்யசபா வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்க மட்டும்தான் முடியும். அதை தவிர்த்து வந்துட்டுனா அதுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்துட்டுனா லோக்சபாவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். மூணாவது, த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா சம்மன்ஸ், இதுதான் முக்கியம். த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணுறது இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா கூட்டி வைப்பார். அது ப்ரிசைட் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட வேலை. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து தப்பு. த ப்ரொவிஷன் ஆஃப் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் ஹஸ் பின் பாரோட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்றாங்க. இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இரண்டாவது, in which of the following the Lok Sabha and Rajya Sabha are equal powers. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, ரைட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ் கரெக்டு தான். ஓகேங்களா? சாரண மசோதாவை ஏற்றுதல் கரெக்டு. எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டுனா ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேட்ஸ் ரேட்டிஃபிகேஷன் அதுவும் ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? லோக்சபா ராஜ்யசபா ஈக்குவல் பவர். அதுவே ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. மணி பில் இன்ட்ரடக்ஷன் இது வந்து லோக்சபா தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஓட் ஆன் டிமாண்ட் ஆன் கிராண்ட், ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஸோ இதுவும் கரெக்டு தான். அத்தாரைசேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆல் இண்டியா சர்வீசஸ், இது தப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 6 ஹெல்மெட் பண்ணாலே போதும். 6 ஹெல்மெட் பண்ணால் சிடி ஹெல்மெட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஹெல்மெட் பண்ணிடுறோம். ஸோ 3 ஹெல்மெட் பண்ணோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட் அண்ட் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கு தாங்க பவர் அதிகம். ஓகேங்களா? லோக்சபாக்கு தான் பவர் அதிகம் இதுக்கு. ஓகேங்களா? ஓகே. மூணாவது, த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அ சாவரன் பாடி ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன்ஸ். இந்திய பாராளுமன்றம் பின்வரும் எந்த காரணங்களினால் ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பாக கருதப்படவில்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பின் வரம்புகளுக்குள் செயல்படுகிறதுன்றாங்க. இட் ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் த பவுண்ட்ஸ் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சட்டம் கொண்டு வராங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் சட்டமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ பிரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனே கிடையாது. ஓகேங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் அத்தாரிட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே அப்படி முடியாது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சப்போஸ் அப்படி கான்ஸ்டியூஷனை மீறி நம்ம சட்டம் கொண்டு வந்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். நாலாவது, 163ல் 1. ஸோ 163ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 163ல் 1 ஆக்சுவலாக இருங்க. ஸோ தெரிஞ்சதுலேருந்து போயிடலாம். 164ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறது. ஓகேங்களா? கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறது. ஸோ சிஎம் அப்பாயிண்டட் பை கவர்னர், ஸோ இதுதான் வரணும். ஓகேங்களா? பிக்கு நேராக 2 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 164ல் 1A வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 15% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ். ஸோ இப்போ டோட்டல் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா 15% மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மினிமம் வந்து 12 கீழே இருக்கக்கூடாது. ஸோ அந்த பர்சன்டேஜ் சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? மினிஸ்டர்ஸோட கவுண்ட். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th 171 1. ஸோ 171 வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்து சொல்கிறது தான் இது ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1/3 மேலே இருக்கக்கூடாது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஓகேங்களா. அதே 163 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் ஓகேங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா 163 1 ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3241 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 5வது, who among the following presides over the house in the absence of both chairman and deputy chairman of Rajya Sabha? ஆக்சுவலி இதில் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஓகேங்களா. ஆப்சன்ஸ் வேறு, வேக்கண்ட் வேறு ஓகேங்களா. ஆப்சண்ட்டாக இருக்கும்போது யார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைட் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக சேர்மன், போத் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அவங்க வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும்போது யார் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைஸ் சேர்மன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேனல் ஆஃப் கவுன்சில்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய எம்பிஸ்லாம், ஒரு சில மூத்த எம்பிஸ்லாம் இருப்பாங்க ஓகேங்களா. அந்த வைஸ் சேர்மன், அந்த பேனல் ஆஃப் வைஸ் சேர்மன் கவுன்சில்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைட் பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து ஆப்சண்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஃப்ரம் த பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. ஆப்சண்ட்டாக இருக்கும்போது இவர், அதே வேக்கண்ட்டாக இருக்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு பர்சன் வந்து நாமினேட் பண்ணுவார் ஓகேங்களா. இது ஒரு இது பாருங்க ஆப்ஷன் பியில், பர்சன் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்கும்போது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெத்துனாலேயோ இல்லை ரிமூவல்னாலேயோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெபுட்டி சேர்மனி ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களேன். அது வந்து வேக்கண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன் தான் பார்த்திங்கன்னா ப்ரிசைட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதெல்லாம் சொல்கிறது ஆர்டிகல் 91 ஓகேங்களா. ஆர்டிகல் 91. 6வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ப்ரைவேட் மெம்பர் பில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டரை தவிர்த்து அந்த பார்லிமெண்ட் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் தான் ஓகேங்களா. ஈவன் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஓகேங்களா. ஸோ அந்த மினிஸ்டர் தவிர்த்து எல்லா மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் தான் ஓகேங்களா. நோட்டீஸ் பீரியட் ஆஃப் 14 days இஸ் ரெக்வயர்ட் டு இன்ட்ரடியூஸ் திஸ் பில் இந்த ஹவுஸ்ன்றாங்க. ஸோ 14 days கிடையாது, ஒரு மாதம் தேவை ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. அதே மினிஸ்டர் கொண்டு வராங்க, அது வந்து கவர்மெண்ட் பில்லும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாரம் இருந்தால் போதும் ஓகேங்களா. ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பில்ஸ் 2014 இஸ் ப்ரைவேட் மெம்பர் பில்லுன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. திருச்சி சிவா வந்து கொண்டு வந்திருப்பார். த பார்லிமெண்ட் has successfully passed 14 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் டு டேட்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. இவங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் பார்த்திங்கன்னா பில்லே கொண்டு வர முடியும் ஓகேங்களா. ரைட். 7வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் த ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஓகேங்களா. ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அந்த சேர், அவரோட அந்த குழுவோட தலைவர் தான் பார்த்திங்கன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெட்டாக இருப்பார். எஸ்டிமேட்ஸ் கமிட்டி இதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக எஸ்டிமேட்ஸ் கமிட்டி தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்கனாமிக் கமிட்டின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஜான் மத்தாய் ஓகேங்களா. 1950 தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ எஸ்டிமேட்ஸ் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்கனாமிக் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டே பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து பண்ணுறாங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்களும் எஸ்டிமேட்லாம் பண்ணுவாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ ஆகும், இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஆகும், அதை எஸ்டிமேட் பண்ணுறதே இவங்களோட வேலை ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் கமிட்டி தான். கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இது தான் ஓகேங்களா. இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மேனன் ஓகேங்களா 1946 ஓகேவா. ஸோ இந்த 4 இருக்கு பாருங்கள். கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மினிஸ்டர்ஸ், ஒரு சில எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில உத்தரவாதங்கள் வந்து கொடுத்துருப்பாங்களே, நாங்கள் இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து இதை பண்ணுவோம், நாங்கள் இந்த டைமுக்குள்ளே அதுக்குள்ளே நாங்கள் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த அஷூரன்ஸ், அந்த உத்தரவாதம் வந்து கொடுக்குறாங்களே, ஸோ அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுறாங்களா இல்லையா, ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்ஸ். கவர்மெண்ட் அதுதான் முக்கியம் ஓகேங்களா. ஒரு மினிஸ்டர் சொன்னது தான் முக்கால்வாசி வரும் இதெல்லாம் ஓகேங்களா. ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. 8வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அமெண்டட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிபிஎஸ்பி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸ். இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸோ இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 எலிமினேட் பண்ணிடலாம். சிட்டிசன்ஷிப் இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் ஓகேங்களா. 9வது, ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டி வந்து தான் எந்த இதுக்கு வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் நம்ம பார்த்தது தான். கண்டினியூஸ் எக்கனாமிக் கமிட்டின்னு எஸ்டிமேட்ஸ் கமிட்டியை பார்த்துருப்போம்ல. ஸோ ஏல வந்து 4 வரணும். ஸோ 4 வருது ஆப்ஷன் சி மட்டும்தான் ஓகேங்களா. கமிட்டி டு என்கொயர், இந்த கமிட்டி டு என்கொயர் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் கமிட்டி ஓகேங்களா. இந்த எத்திக்ஸ் கமிட்டியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அந்த ஒழுக்க நெறி அதெல்லாம் தவறி போனாலோ அவங்கள அந்த எத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில
டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் இது ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி டு என்கொயர் ஓகேங்களா. சப்போஸ் அந்த பார்லிமெண்ட்ரி அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் ஒரு சில எம்பிஸ்லாம் ப்ரீச் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து மீறினாங்கன்னா இவங்க வந்து என்கொயர் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து செமி ஜுடிஷியல் தான் இதெல்லாம் ஓகேங்களா. அதுதான் முக்கியமான செமி ஜுடிஷியல் கமிட்டி எதுன்னு கூட கேட்பாங்க, எத்திக்ஸ் கமிட்டி ஓகேங்களா. கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது கமிட்டிஸ் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். சர்வீஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கமிட்டி ஓகேங்களா. ஹவுஸ் கமிட்டியோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது மெடிக்கல் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எய்டு கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது, அந்த பார்லிமெண்ட்டில் இருக்க எம்பிஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, மெடிக்கல் எய்டு வந்து கொடுக்குறது ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு வீடு வந்து ப்ரொவைட் பண்ணுறது டெல்லியில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வர எம்பிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறது தான் பார்க்குறது ஓகேங்களா. இந்த இதுதான் அதுதான் ஹவுஸ் கமிட்டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 10வது லோக்சபா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூபி தான் 80வது ஓகேங்களா. ஸோ பியில் வந்து 4 இருக்கணுமா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பிஆர் தான் செகண்ட் பாப்புலஸு. ஸோ 5 வரணும். ஸோ 5 வருது ஆப்ஷன் பி மட்டும்தான் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. தமிழ்நாட்டிலாம் 39, மகாராஷ்டிரா வந்து நம்மளோட அதிகம் ஓகேங்களா, அது வந்து 48, கர்நாடகா வந்து 28 ஓகேங்களா. கர்நாடகா 28, வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 42, நம்ம தமிழ்நாட்டோட அதிகம். 11வது which of the following are amended by special majority of parliament and the consent of states. நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் மூலம் திருத்தப்படுபவை எவை. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த 50% பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து கன்சென்ட் வாங்குவாங்களே. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் திருத்துறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர். ஸோ இது வந்து வரும் ஓகேங்களா. பிரசிடென்ட் மேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து வாங்குறது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்டு தான். எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் இன் த ஸ்டேட்ஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் யூனியன் இன் த ஸ்டேட்ஸ், இதுவும் கரெக்டு தான். ப்ரொவிஷன்ஸ் கன்சர்னிங் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், இதுவும் கரெக்டு தான். எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 6th ஸ்கெடியூல், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்டர் பண்ணுறது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியிலே பண்ணிடலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அந்த கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஸோ 4 எலிமினேட் பண்ணாலே போதும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. 12வது அரேஞ்ச் த ஃபாலோவிங் இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், நாலாவது வந்து கவர்னர் ஓகேங்களா. ஸோ கவர்னர் அவுட் சைட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஓகே. நாலாவது வந்து கவர்னர். அஞ்சாவது வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் வந்து வருவாங்க. அதே 5A வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி பிஎம் ஓகேங்களா. டெபுட்டி பிஎம் வந்து 5A ஓகேங்களா. ஓகே. சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 7வதுல வருவாங்க. சீஃப் மினிஸ்டர் 7வது, லோக்சபா ஸ்பீக்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களாம் 6வது, கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா 7வதுலாம் வருவாங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா. அதே வைஸ் பிரசிடென்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா 2வது ஓகேங்களா. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குங்களா. ஓகே 5, 2வது பார்த்தீங்கன்னா கவர்னர் வரணும். ஸோ 5-1ங்கிறது 5-1 வரணும். இதில் ஆக்சுவலாக 5-1 வந்து கொடுக்கலங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் வரும் ஓகேங்களா. சரி ரைட். ஸோ நான் இது அந்த இவங்க சொல்லிடுற ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் யார் யாருன்னு. 6 வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓகேங்களா. 7 யார் வருவாங்கன்னா கேபினட் மினிஸ்டர், யூனியனோட கேபினட் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 7ல் தான் வரும் ஓகேங்களா. யூனியனோட கேபினட் மினிஸ்டர் ஓகேங்களா. அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவரும் கேபினட் மினிஸ்டர் தானே ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிஎம் முன்னாள் பிரதமர் அவரும் வரும் ஓகேங்களா. 7Aல வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா ஹோல்டர்ஸு, 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அம்பாசிடர்ஸ் அவங்க வந்து வருவாங்க, 9ல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து வருவாங்க ஓகேங்களா. சிஜே வந்து 6வது, அதே 9வது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு. 9A அதில் வந்து யார் வருவாங்கன்னா யூபிசி சேர்மன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சிஏஜி அவங்களாம் வருவாங்க ஓகேங்களா. 10ல் யார் வருவாங்கன்னா டெபுட்டி சேர்மன்லாம் வருவாங்க. டெபுட்டி சேர்மன் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10ல் வருவாங்க. அதே யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து வருவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆர்டரு. ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. 13வது அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தியர் டென்யூர் இன் ஆஃபீஸ். ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்தது வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாகிர் ஹுசைன் தான் ஓகேங்களா.
ஜாகிர் ஹுசேன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இறந்துருப்பார். அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவி கிரி. ஓகேங்களா, விவி கிரி அப்புறம் யார் இருந்திருப்பாங்கன்னா திரும்பி ஒரு இஸ்லாமியர் தான். ஓகேங்களா, ஃபக்ருதீன் அலி அஹமது 3வது. அவர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, 4வது பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஓகேங்களா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி இதில் இல்லை. 5வது பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங். ஓகேங்களா, ஜெயில் சிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங்க்கு அப்புறம் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா, அதுக்கப்புறம் கேஆர் நாராயணன் வந்து வருவாங்க. ஓகேங்களா, 5வது கேஆர் நாராயணனுக்கு அப்புறம் ஏபிஜே. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 351 எங்கிறது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இது. ஓகேங்களா, ரைட். 14வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் பிரிஸ்கிரைப்டு பை த கான்ஸ்டியூஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் அ பர்சன் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக பார்த்தீங்கன்னா இருக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கணும்? யூ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கரெக்ட் தான். should have completed 35 years of age, இதுவும் கரெக்ட் தான். யூ ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் இந்த லோக்சபா. ஓகேங்களா, லோக்சபா எம்பியாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிற தகுதி அவருக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 15வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகே, ஸோ 54 வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் தான். 60 வந்து பார்த்தீங்கன்னா ஓத். ஓகேங்களா, ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அது வந்து வரணும். ஓகேங்களா, 60 ஆக்சுவலாக இது வந்து இம்பீச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பீச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 தான் வரணும். 60 பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, 72 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆன் பண்ணுறது அந்த மன்னிக்கும் அதிகாரம். ஓகேங்களா, அது வந்து 72 வரணும். 123 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்சஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து எது கரெக்ட்லி பேடுன்னு கேட்குறாங்களா? ஸோ 1, 3 அப்புறம் 4. ஸோ இதெல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, 2வது வந்து தப்பு. ஓகேங்களா, 61 வந்து வரணும். 16வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரிலேட்டட் டு த செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகே, பட்ஜெட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா February to May, கரெக்டு தானே, மே வரைக்கும் நடக்கும், கரெக்டு தான். மான்சூன் செஷன் June to September, கரெக்டு தான். சவுத் வெஸ்ட் மான்சூனும் அதே பீரியட் தான். ஓகேங்களா, வின்டர் செஷன் November to December, நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் டி, none of the above. 17 consider the following statements regarding the Supreme Court of India. So Supreme Court of India was inaugurated on January 26ன்றாங்க, இதுதான் தப்பு. January 28. ஓகேங்களா, ஸோ 1 வந்து தப்பு. ஸோ அதிலே ஏவும் டியும் எலிமினேட் பண்ணிடலாமா? ஓகே. 2வது it was established in New Delhi after replacing the federal court created under the Government of India Act 1935. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, அந்த ஃபெடரல் கோர்ட் பார்த்தீங்கன்னா Government of India 1935 அந்த ஆக்டில் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சார் மௌரிஸ் ஒயிட் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஜே கூட இருப்பார் அந்த ஃபெடரல் கோர்ட்டில். ஓகேங்களா, இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து வந்திருக்கும். கரெக்ட் தான். த கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் மென்ஷன்ட் இந்த கான்ஸ்டியூஷன்றாங்க. கம்போசிஷன் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, கம்போசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி மென்ஷன் இருப்பாங்கன்னா ஆர்டிகல் 124ல் 1ல் எப்படின்னு வந்துட்டுனா ஒரு சிஜே வந்து இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிஜேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஜட்ஜஸ்லாம் இருக்காங்களா, அந்த மீதி ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124ல் இது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மென்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்லிமெண்ட் தான் அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, சட்டம் போட்டு அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேங்களா, 1950 பார்த்தீங்கன்னா 1+7 கிட்டத்தட்ட டோட்டலாக 8 பேர் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 1+32. ஓகேவா, ஓகே. 18வது assertion a formal impeachment process has prescribed for the president is not required for the removal of the vice president. கரெக்ட் தான். ஓகேங்களா, இந்திய குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கானது போல முறையான பதவி நீக்க இம்பீச்மெண்ட் நடைமுறை இந்திய துணை குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கு தேவையில்லைன்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் பற்றி சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 67ல் பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 67 பியில் வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவல் தான் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வந்து அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, அவர் வந்து நம்ம வெறுமனே ரிமூவல் மட்டும்தான். அதுவும் ராஜ்யசபாவில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோக்சபா வந்து இந்த அக்செப்ட் பண்ணாலே போதும் சிம்பிள் மெஜாரிட்டியில். ஓகேவா, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் அவர் வந்து வரமாட்டார். ஓகேங்களா, பிரசிடென்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து தப்பு. ரீசன் பார்த்தீங்கன்னா the vice president can be removed by a resolution of ராஜ்யசபா passed by a majority of all the members of those and agreed by the லோக்சபான்றாங்க. இதுதான் காரணம். ஓகேங்களா, ஸோ கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா,
19வது consider the following statements regarding the Union Council of Ministers. All the ministers are individually responsible to the President of India ன்றாங்க. இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் கரெக்ட் தான் ஓகேங்களா. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் ஓகேங்களா. லோக்சபா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஓகேங்களா. ஆர்டிகல் 75ல் 3ல் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா. அது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். The president can remove an individual minister even when the council of ministers enjoy the majority in the Lok Sabhaன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். சப்போஸ் வந்துன்னா அவங்க வந்து பிஎம் வந்து சொல்கிறார் ஓகேங்களா இவர் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னார்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். போத் 1 and 2 ஆர் கரெக்ட் ஓகேங்களா. 20வது which of the following does not come under the original jurisdiction of the Supreme Court. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எது வராதுன்னு கேட்குறாங்க. டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து வரும். டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் 2 states இது வந்து வரும். மேட்டர் ரிலேட்டிங் டு த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுவும் வரும். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் இதெல்லாம் வராது ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. 21 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ கரெக்ட் தான். ஆர்டிகல் 76 இஸ் அப்பாயிண்ட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இது தப்பு ஓகேங்களா. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 22 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் கரெக்ட் தான் ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஓகே. யூஸ்வலி த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா இஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிஎம். ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் தான் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க யூஸ்வலி ஓகேங்களா. ஸோ கரெக்ட் தான். த பிரைம் மினிஸ்டர்ஸ் டேரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள்ன்றாங்க இதுதான் தப்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் தான் நாமினேட் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம நாமினேட் பண்ணுவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவோட கட்சி ஓகேங்களா. அந்த கட்சியில் யார் வந்து லீடராக இருக்காங்களோ மேபி இல்லை வந்துன்னா அந்த கட்சியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்மாக பார்த்தீங்கன்னா எலெக்ட் ஆவாங்க ஓகேங்களா. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் செலக்ட் பண்ணுறது பிஎம் ஓகேங்களா. நம்ம வந்து டேரெக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா பிரைம் மினிஸ்டரை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 and 2 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா. ரைட். அதுவும் பிரசிடென்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டே பண்ணுவார் ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர்லாம் ஓகேங்களா. ஏதாச்சும் அங்க சிம்லாம் வந்துச்சுன்னா அவர் தான் அப்பாயிண்டே பண்ணுவார். சரி ஓகே. 23 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ராஷ்டிரபதி நிலையம் இஸ் லொகேட்டட் இன் ஹைதராபாத்ன்றாங்க இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ராஷ்டிரபதி பவன் இப்போ அது வந்து லோக் பவன் கூட மாற்றிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ராஷ்டிரபதி பவன் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம் இது வந்து ஹைதராபாத். ரிட்ரீட் பில்டிங் இந்த ரிட்ரீட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஓகே. த பிரசிடென்ட் விசிட் திஸ் பிளேசஸ் ஒன்ஸ் இயர் டு கேரி அவுட் அஃபிஷியல் ஒர்க் இதெல்லாம் கரெக்டு தான். ஆல் தீஸ் அடிஷனல் அஃபிஷியல் ரெசிடென்சஸ் ஆர் லொகேட்டட் ஒன்லி இந்த நார்தன் ஸ்டேட்ஸ்ன்றாங்க இதுதான் தப்பு ஓகேங்களா. ராஷ்டிரபதி நிலையம் அது வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 24 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த பிரசிடென்ட் டைரக்ட்லி கமெண்ட்ஸ் த மிலிட்ரி ஆன் த பேட்டில் ஃபீல்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேட்டில் ஃபீல்டு கமெண்ட் பண்ணுறது யார் அந்த ரெஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சீஃப் தான் ஓகேங்களா. ஜென்ரல் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்மிக்கு வந்து ஆர்மி சீஃபு, நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அட்மிரல், ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து மார்ஷல் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேரெக்டெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டே தப்பு தான் ஓகேங்களா. 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆர்டிகல் 53(2) grants the president the power as a supreme commander of the defense forces இது வந்து கரெக்ட் தான். த பிரசிடென்ட் டைரக்ட்ஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அக்கார்டிங் டு த லான்றாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து சட்டம் போடுவோம் ஓகேங்களா. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டே பண்ண முடியும். இதெல்லாம் ஆர்டிகல் 53 2லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட பவர் வந்து இதில் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த சட்டத்தை போட்டு இவருக்கு வந்து இவ்வளோ தான் பவர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் டைரக்ட்ஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அக்கார்டிங் டு த லா ஓகேங்களா. அக்கார்டிங் டு த பார்லிமெண்ட்ரி லா ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 25 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் இன்கரெக்ட் ரிகார்டிங் த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. த கவர்னர் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் கரெக்ட் தான் ஓகேங்களா. த கவர்னர் கேன் பி ரிமூவ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த்ரூ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாமா. ஸோ 2 எலிமினேட் பண்ணாலே எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்களா. ஸோ 1 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதில் 1 வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஓகே. த சேலரி ஆஃப் அ கவர்னர் அப்பாயிண்ட் ஃபார் டூ ஸ்டேட்ஸ் மேபி ஷேர்டு பை த கன்சர்ன்ட் ஸ்டேட்ஸ்ன்றாங்க இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 3யும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு தான் ஆன்சர் ஓகேங்களா. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அப்பாயிண்ட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுக்கணும். அந்த ஷேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஷியோ ப்ரப்போர்ஷன் அது வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா. பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவார் ஓகேங்களா. இதில் வந்து பார்லிமெண்ட்னு கொடுத்துருவாங்க அது வந்து தப்பு. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணார்.
அந்த பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா கவர்னரோட சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு இருந்துச்சுன்னா அவர் தான் டிசைடும் பண்ணுவார் ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து கொடுக்கணும்னு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 26 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Article 164(1)(a) limits the total number of ministers in a state. ஸோ total number of ministers in a state. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா, 15% மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கரெக்டு தான். The total number of ministers including the chief minister shall not exceed 15% of the total strength of the legislative assembly. இதுவும் கரெக்டு தான். ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்கோம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 27 which one of the following is not a state having a bicameral legislature at present. எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை வந்து இல்லைன்னு கேட்குறாங்க, சட்ட மேலவை சட்ட கீழவை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இருக்கும்ல, இந்த 2மே இல்லாத ஸ்டேட் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 2 இருக்கிற ஸ்டேட் வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அவை வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான். 28 which of the following statements is incorrect. எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. the legislative council has a fixed tenure like a legislative assembly. ஸோ லைக் legislative assembly கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் தப்பு. ஆக்சுவலாக legislative councilக்கு வந்து இருக்கும், ஃபிக்ஸ்டு டென்யூர் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் legislative assemblyன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. 1/3 of the members retire once every 2 yearsன்றாங்க, இது கரெக்டு தான் ஓகேங்களா. the member of legislative council must be at least 30 year oldன்றாங்க, இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் தப்பு ஓகேங்களா. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், மற்ற 2ம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஓகே, எம்எல்சி அந்த ராஜ்யசபா சேர்மன், ராஜ்யசபா எம்பிஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் ஓகேவா. 29 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த லெட்டர்ஸ் பேட்டன்ட் எஸ்டாப்ளிஷிங் த ஹை கோர்ட்ஸ் அட் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கால்கட்டா were issued by குவீன் விக்டோரியா on June 26, 1862. இது கரெக்டு தான் ஓகேங்களா. அவங்க இஷ்யூ பண்ண இந்த லெட்டர்ஸ் பேட்டன்ட் ஓகேங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுவே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, ராயல் டிகிரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஓகேங்களா. சரி ரைட்டு. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் டு த சேம் லெட்டர்ஸ் பேட்டன்ட்ன்றாங்க. ஆக்சுவலாக இதுதான் தப்பு ஓகேங்களா. இது வேறு இது வந்து கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மன்னர் வந்து கொண்டு வந்துருப்பார் ஓகேங்களா, கிங் ஜார்ஜ் 3 ஓகேங்களா. ஸோ சேம் லெட்டர் பேட்டன்ட்றாங்க, இதுதான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 30 ஹை கோர்ட்ஸ் கேன் இஷ்யூ ரிட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226 கரெக்ட் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ரிட் வந்து இஷ்யூ பண்ண முடியும் ஓகேங்களா. வெறுமனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்புறம் ஆர்டினரி இதுக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் வந்து ரிட் வந்து இஷ்யூ பண்ண முடியும் ஓகேங்களா. ஓகே, ஆர்டிகல் 226 எம்போஸ் ஹை கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ நாட் ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் அதர் பர்பஸஸ்ன்றாங்க, இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 31 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கவுஹாத்தி ஹைகோர்ட். ஓகே, கவுஹாத்தி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஆக்சுவலாக அஸ்ஸாம் வந்து வராது ஓகேங்களா. அஸ்ஸாம் வந்து அது ஒரு தனி, அது பெரிய ஸ்டேட், அதுலேருந்து எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஓகே சாரிங்க, கவுஹாத்தி வந்து அஸ்ஸாமில் தான் இருக்கும். அஸ்ஸாம் வரும், நாகாலாண்டு வரும், மிசோரம் வரும், அருணாச்சல் பிரதேஷ் வரும். ஸோ இது வந்து கரெக்டு தான். மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி ஹைகோர்ட் வந்து இருக்குது ஓகேங்களா. என்டையர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி கிடையாது ஓகேங்களா. வெறுமனே அஸ்ஸாம், நாகாலாண்டு, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கவுஹாத்தி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் ஓகேங்களா. மேகாலயாவுக்கு தனி ஹைகோர்ட்டு, மணிப்பூருக்கு தனி ஹைகோர்ட்டு, திரிபுராவுக்கு தனி ஹைகோர்ட்டு, சிக்கிமுக்கும் தனி ஹைகோர்ட் ஓகேங்களா. ஸோ 1 வந்து கரெக்டு தான். இட்ஸ் பெஞ்சஸ் ஆர் லொக்கேட்டட் இன் இத்தாநகர், கொஹிமா, ஐஸ்வால். ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா. 1 and 2 ஆர் கரெக்ட் ஓகேவா. 32 த ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன். ஸோ இது வந்து 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து பெண்களுக்கு கொடுக்குறது தான் ஓகேங்களா. ஸோ 1989 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 33 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர் அட் தி ஏஜ் ஆஃப் 62. ஸோ கரெக்ட் தான் ஓகேங்களா. 15வது அமெண்ட்மெண்ட்டில் தான், 15th அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஆள் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸே பண்ணிருப்பாங்க, 60லேருந்து 62. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர் அட் தி ஏஜ் ஆஃப் 65. இதுவும் கரெக்ட் தான். த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டுன்றாங்க, கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆல் த ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், இதுதான் தப்பு ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டுனா ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேசஸோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஓகேங்களா. சிக்கிம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஜட்ஜஸ், அதே அலகாபாத் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதான் பெரிய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கிற கோர்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன்சர் தான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், அதுதான் தப்பு. 34 who has the authority to summon and prorogue the legislature. Summon and prorogue. ஸோ சம்மன் பண்ணுறதும்
மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் இதுக்கு வந்து அதிகாரம் வந்து யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகேங்களா, கவர்னருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆர்டிகல் 174 சொல்லியிருப்பாங்க. அதே பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 85 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட்டும் அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை. ஓகேங்களா, அட்ஜார்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ஸ் டேஸ் ஆர் வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒத்தி வைக்கிறது. ஓகேங்களா, அது வந்து அட்ஜார்ன்மெண்ட்டு. அதே அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலவரையின்றி ஒத்தி வைத்தல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்குது. ஓகேங்களா, அதே அந்த கூட்டுறது ஒத்தி வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் பவர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 35 The chief minister ensures that the policies of the state government are against public welfare. The chief minister ensures that the policies of the state government are against the public welfare. மாநில அரசின் கொள்கைகள் மக்களின் நலனுக்கு எதிராக இருப்பதை முதலமைச்சர் உறுதி செய்கிறார். ஸோ இதெல்லாம் தப்புங்க. ஓகேங்களா, த சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அ கீ ரோல் இன் ஃப்ரேமிங் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. 36 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் பி மோர் தென் 500ன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே இருக்கக்கூடாது, 60க்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா 170. ஓகேங்களா, ஆர்டிகல் 170 இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 170. அதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 171. ஓகேங்களா, ஸோ கேன் பி லெஸ் தென் 60 மெம்பர்ஸ்ன்றாங்க. இதுவும் தப்பு. அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் 170 ஆர்டிகல் 170 த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷால் நாட் ஹேவ் மோர் தென் 500 மெம்பர்ஸ் அண்ட் லெஸ் தென் 60 மெம்பர்ஸ். இது கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 37 among the following which will have the highest dissociation constant K value. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா HCl ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் வந்து ஆயிரும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் அயன்ஸ் வந்து இது வந்து வெளியே வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருக்கும் இது. ஓகேங்களா, சரி ரைட். 38 the main ingredient of antacid which is used to relieve acidity in the stomach. ஸோ இது ஈஸி தான், பேஸு தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டமக் வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா HCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த HCl ஆசிட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா, நம்ம சப்போஸ் இந்த காரமான பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அசிடிட்டிலாம் உண்டாக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டமக் பர்ன் வந்து உண்டாக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஓகேங்களா, அது தேவையான அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஓகே, ஸோ வீக் ஆசிட் வீக் பேஸ் அது வந்து எந்த சால்ட்டுன்னு கேட்குறாங்க. அமோனியம் அசிடேட். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அப்புறம் வீக் பேஸ். ஓகேங்களா, அதுவே இந்த சோடியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்களா, அதுவே சோடியம் அசிடேட் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா, சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 40 a weak base has dash conjugate acid, a weak acid has dash conjugate base. Okay, a weak base has strong conjugate acid. ஓகேங்களா, வீக் பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆசிட் வந்து இருக்கும், அதே வீக் ஆசிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படியே மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஓகேங்களா, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டான் லூஸ் பண்ணணும், அது வந்து ஒரு கான்ஜுகேட் பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா பேஸு அந்த பேஸ் வந்து ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஜுகேட் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 41 த காம்பவுண்ட் யூஸ் டு க்ளீன் அயன் டெபாசிட்ஸ் ஆன் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஓகேங்களா, தக்காளியில் இருக்கும் இந்த ஆக்சாலிக் ஆசிட்லாம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. 42 த எனர்ஜி சோர்ஸ் விச் கேன் ரெடியூஸ் த குளோபல் வார்மிங். ஸோ பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் கோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கை இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஓகேங்களா, ஜியோ தெர்மல் எனர்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனோவபிள் எனர்ஜி இதெல்லாம். ஓகேங்களா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. 0 கார்பன் இதெல்லாம். ஓகேங்களா, கார்பன் மிஷினே இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 43 த டிரான்சிஷன் பிட்வீன் த நார்மல் அண்ட் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் இஸ் தெர்மோடைனமிக்கலி என்னென்னு கேட்குறாங்கன்னா ரிவர்சபிள் இதெல்லாம். ஓகேங்களா, சாரண நிலையிலிருந்து சாரண நிலையிலிருந்து மீக்கடத்து நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்க நிலையின் படி மீளக்கூடியது. ஓகேங்களா, ஓகே. 44 த மெட்டல்
metals which excel in the conduction of heat and electricity. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் தான் ஓகேங்களா. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா. இரண்டாவது தான் காப்பரு ஓகேங்களா. ஸோ குளோபலி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ரைட். 45 சன் கிவ்ஸ் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி டியூ டு ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன் வந்து எப்படி அந்த ஹீட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எனர்ஜி இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ஃபியூஷன் தான் ஓகேங்களா. ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் இட்ஸ் ஐசோடோப்ஸ்ன்றாங்க ஓகேங்களா. ஃபியூஷன் ஓகேங்களா. அந்த ஐசோடோப்ஸ் எதுனா இந்த டியூட்ரியம் அப்புறம் ட்ரிட்டியம் ஓகேங்களா அதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 46 த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வைர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி த்ரூ 1 டிகிரி ஓகேங்களா. ஸோ அந்த பாடியோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து தான் ரைஸ் பண்ணுறது பார்த்தீங்களா கான்ஸ்டண்ட்டாக. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வெப்ப ஏற்பத்திறன். 47 விச் ஒன் ஆன் விச் டேட் டிட் ராஜாஜி ஆர்கனைஸ் த ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த ரவுலட் ஆக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து எப்போ ப்ரொடெஸ்ட் ஏற்படுத்திப்பாருன்னா April 6, 1919 தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக என்டையர் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெஸ்ட்டே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹார்ட்டல் கூட அப்போ தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் பி. வேர் இஸ் த ராஜன் கிளினிக். டிஎஸ்எஸ் ராஜன் அவர் வந்து ஒரு டாக்டர் தானே. ஸோ அவர் வந்து தான் டிஎஸ்எஸ் ராஜன் வந்து ஒரு கிளினிக் வந்து ஏற்படுத்தியிருப்பார். எங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் சி. இதெல்லாம் மங்கு தான் அடிக்கணும் இதெல்லாம் ஓகேங்களா. 49 சி ராஜகோபாலாச்சாரி இன்ட்ரடியூஸ் த மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். கரெக்ட் தான். குலக்கல்வி திட்டம் 1953 வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எய்ம் டு கம்பைன் எஜுகேஷன் வித் ஹெரிடேட்டரி ஆக்குபேஷன் ட்ரைனிங். இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. குலக்கல்வி திட்டம் பேர்லேயே இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. 50 ஹூ வாஸ் த ரெவன்யூ மினிஸ்டர் இந்த ராஜாஜிஸ் கேபினெட். ரெவன்யூ முக்கியமானது ஓகேங்களா. டிஎஸ்எஸ் ராஜன்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அவர் வந்து ஹெல்த்து தான் ஓகேங்களா. விவி கிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸாக இருப்பார். ஃபினான்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் ஓகேங்களா. 1946 சிஎம்ஆர் இருப்பார்ல மெட்ராஸ்க்கு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருப்பார் ஓகேங்களா. ராஜாஜியோட கேபினெட்டில். அதே சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் 1926 1930 வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர் இருப்பார். இதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டராக இருப்பார் ஓகேங்களா. சுப்பராயன். சரி ஓகே. 51 இந்தி திணிக்கப்பட்டதை எதிர்த்து 1937 டிசம்பரில் வெள்ளூரில் நடைபெற்ற மாநாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ டிசம்பரில் வெள்ளூரில் வந்து எங்கே மாநாடு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது யார் வந்து மாநாடு நடத்தியிருப்பாங்கன்னா சைவ சித்தாந்த மகாஜன சபை அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸே நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ரிசைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மறைமலை அடிகள் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த மகா சமாஜத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறுவியிருப்பாருன்னே அவர் தான் மறைமலை அடிகள் தான் 1904 நிறுவியிருப்பார் ஓகேங்களா. எப்படின்னா சைவ சித்தாந்தம் அதையும் பரப்பணும், அதே சமயம் தமிழ் அதையும் பரப்பணும் ஓகேங்களா. சரி ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா. வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட் இந்திய எஜுகேஷன் கைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1937 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது ஓகேங்களா வெள்ளூரில். 52 விச் law was introduced in March 1938 to free farmers from the clutches of heavy debt. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஃபார்மர்ஸ் லோன் வேவர் ஆக்ட் ஓகேங்களா. உழவர் கடன் தள்ளுபடி சட்டம் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். இதெல்லாம் 1938 கொண்டு வந்திருப்பார் ஓகேவா. 53 விச் எஜுகேஷன் ஸ்கீம் ஆஃப் காந்தி இன்ட்ரடியூஸ்ட் ராஜாஜி ஸ்கூல்ஸ். ஓகே ராஜாஜி ஸ்கூல்ஸ். விச் எஜுகேஷன் ஸ்கீம் ஆஃப் காந்தி இன்ட்ரடியூஸ்ட் ராஜாஜி ஸ்கூல்ஸ். இது வந்து வார்தா எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஓகேங்களா. மெக்காலே எல்லாம் கிடையாது. மெக்காலே மாடர்ன் எஜுகேஷன் பேசிக் லிட்ரஸி அதெல்லாம் கிடையாது. வார்தா எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஓகேங்களா. ரைட்டு. அவர் தானே ஆக்சுவலாக காந்தி தானே இது வந்து ப்ரப்போன் பண்ணிருப்பார் 1937 இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. நாய் தலீம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது நாய் தலீம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரெக்கமெண்டே பண்ணிருப்பார். இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க காங்கிரஸில் ஓகேங்களா. ஜாக்கிர் ஹுசேன் அவருக்கே இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாய் தலீம் அது வந்துன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா 1937. ரைட்டு. இந்த வார்தா சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் காந்தி கூட அவரோட ஹரிஜன் பத்திரிகைலாம் மென்ஷன் பண்ணிருப்பார் இதெல்லாம் ஓகேங்களா. சரி ரைட். அடுத்து 54 who was the first person invited Lord Erskine, the governor of Madras, to form an interim government. மெட்ராஸ் ஆளுநரான லார்ட் எஸ்கைனால் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க முதலில் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார் வந்து அழைச்சிருப்பாங்கன்னா இவர் தான் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அழைக்கப்பட்டவர் யாருன்னா இவர் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கவர்னருக்கு வந்து வீட்டோ பவர் வந்து இருக்கும். அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீக்க கோரி வந்து காங்கிரஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஓகேங்களா கவர்னரு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
Who was the chief minister of the Justice Party who suffered a crushing defeat in 1937 election? ஸோ யாருன்னா பொப்ளி ராஜா. ஓகேங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடராக இருப்பார். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். Who was the female deputy speaker in ராஜாஜிஸ் கேபினெட்? ஸோ ஃபஸ்ட்டு டெபுட்டி ஸ்பீக்கரே யார்? ருக்மிணி லக்ஷ்மி பின் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதே ஸ்பீக்கர் யாருன்னா சம்பாமூர்த்தி. ஓகேங்களா. 57 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி? பிஎஸ்சியில் வந்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. த சேர்பர்சன் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்க ஆக்சுவலாக. ஸோ எப்பயுமே ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா, பிரசிடென்ட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வேலையும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ 1 வந்து தப்பு. த சேர்பர்சன் இஸ் ஆல்வேஸ் செலக்டட் ஃப்ரம் த ரூலிங் பார்ட்டி. இதுவும் தப்பு. ஓகேங்களா, இதுவும் தப்பு. 2 எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். த மெம்பர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் தான் பார்த்தீங்கன்னா சேர்மனாக ஆனது. எப்போது 1967 இந்த வழக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு சாதகமாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எதிர்கட்சி தலைவர் இருந்தாருன்னா அவர் வந்து அதெல்லாம் அவர் தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த குற்றக்குறெல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து போடுறது. ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் த ஆப்போசிஷன் வாஸ் ஓகே. த கமிட்டி ஹாஸ் பின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்டர் த ஸ்பீக்கர்ஸ் கண்ட்ரோல் சின்ஸ் 1950. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 58 assertion the Rajya Sabha chairman serves as the final authority on the procedural disputes within the select committee. கரெக்டு தான். ஓகேங்களா, ஒரு தேர்வுக்குடியிருக்குள் எழும் நடைமுறை சர்ச்சைகள் மீது மாநிலங்களவை தலைவரே இறுதி அதிகாரம் கொண்டவராக செயல்படுகிறார். கரெக்டு. காரணம் பார்த்தீங்கன்னா நடைமுறை குறித்து சந்தேகம் எழுந்தால் குழுத்தலைவர் இறுதி முடிவுக்காக அந்த விஷயத்தை மாநிலங்களவை தலைவரிடம் பரிந்துரைக்கலாம்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு கமிட்டி இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு கமிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வந்து அரைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டுனா அங்கே அந்த குழு தலைவர் வந்துட்டுனா அந்த ஹவுஸோட சேர்மன் யாரோ அவங்ககிட்ட வந்துட்டுனா அது வந்து டவுட் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது அந்த ப்ரொசீஜர் தான் இதெல்லாம். ஓகேங்களா, லோக்சபாவுக்கும் இதே மாதிரி தான், ராஜ்சபாவுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸ்பீக்கர்கிட்ட கேட்பாங்க, சேர்மன்கிட்ட கேட்பாங்க. அந்தந்த ஹவுஸில் வந்து அங்கே அந்த கமிட்டிஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 59 விச் ஆஃப் த ஃபாலோயிங் பில்ஸ் ஆர் பாஸ்டு இன் த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்றாங்க. டவுரி பில் கரெக்டு. பேங்கிங் சர்வீஸ் பில் மொரார்ஜி தேசாய் இதுவும் கரெக்டு. பொட்டா 2002 இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ 1, 2, 3 தான் ஆன்சர் இதுக்கு. ஆப்ஷன் டி. 60 ஆன் விச் டேட் இட் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்டட் ஜிவி மௌலங்கர் as the ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து November 17. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். November 17, 1947. ஓகேங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க இவரை. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் லோக்சபான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சொன்னது யாருன்னா இவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, சரி ரைட்டுங்க. சரி ஓகே, அடுத்து 61 ஆர்டிகல் 15ல் 1. ஆர்டிகல் 15ல் 1ன்றது ஒன்றுமே இல்லை, அந்த பேசிக் 15ல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிலீஜன், ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்கானது தான். 4ல் வந்து வருமா? ஸோ 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அந்த பப்ளிக் சொத்துக்கள் அதெல்லாம் வந்துன்னா யாருக்கும் தடை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அது பொதுவானது தான். ஓகேங்களா, ஸோ அது 15ல் 3 வந்துட்டுனா உமன்ஸ் அண்ட் சைல்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இது வந்து கொண்டு வருது, ஸ்பெஷலான சட்டங்கள்லாம். 4 வந்துட்டுனா எஸ்சி எஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து சோஷியல் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொண்டு வரது தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 62 ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட். இது வந்து இப்போ ஆர்டிகல் 39D. ஓகேங்களா, 39Dயில் சொல்லிருப்பாங்களா, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சம ஊதியம். ஓகேங்களா, ஸோ 3 வந்து எங்கே இருக்குது? 2 இதில் இருக்குங்களா. மேட்டர்னிட்டி பெனிஃபிட் இது வந்து ஆர்டிகல் 42. ஓகேங்களா, ஆர்டிகல் 42. ஸோ 3, 2 அப்புறம் சைல்டு லேபர் இது வந்து ஈஸி தான் ஓரளவுக்கு. 24. 3 to 1 வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேங்களா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இது வந்து ஆர்டிகல் 39லேயே. ஓகேங்களா, 63 The Justice Verma Committee 1999 identify the existence of legal provisions for the implementation of certain fundamental duties. Justice Verma Committee 1999 கரெக்ட் தான். ஓகேங்களா, கரெக்ட் தான். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா the committee recommended that the duty to vote in elections and the duty to pay taxes should be formally included in the 51A of the constitutionன்றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பார். ஓகேங்களா, டேக்ஸ் வந்து பே பண்ணுறது ஒரு கம்பல்சரி ரைட் ஆக்கணும், கம்பல்சரி டியூட்டி ஆக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அப்புறம் பனிஷ்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். சப்போஸ் அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஏதாச்சும் பண்ணாங்கன்னா
அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து கேஸ் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அவர் சொல்கிறப்பாரு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 64 செலக்ட் த கேசஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21. ஸோ இது எல்லாமே வருங்க ஆக்சுவலாக. ஏகே கோபாலன் கேஸ் அதுவும் வரும். அதில் வந்து ஆர்டிகல் 21 கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஓகேங்களா? அந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட், அந்த அமெரிக்கன் கான்செப்ட் அது வந்து சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? டியூ ப்ராசஸ்லாம் வந்து மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து சொல்லிருப்பாங்க. ஸோ ஏகே கோபாலன் கேஸ் வரும். மேனகா காந்தி கேஸ் இது வந்து பாஸ்போர்ட் கேஸ் அது வந்து ஆர்டிகல் 21 தான். ஓகேங்களா? ரைட் டு ப்ரைவசி அதில் தான் வரும். ஃப்ரான்சிஸ் கொராலி மில்லின். ஸோ இந்த கேஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஃபே போசா இருக்கும்ல 1974 அந்த கோஃபே போசா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கோஃபே போசா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த கோஃபே போசா 1974. அந்த கோஃபே போசாவில் வந்து சப்போஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிடென்ஷன் கேஸ் அதில் வந்து அரெஸ்ட் ஆனாங்கன்னா முன்னாடியே அரெஸ்ட் ஆனாங்கன்னா அந்த டிடெயின் இருக்கார்ல அவர் வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து பார்க்கக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கக்கூடாது. அவர் வந்து லீகலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன்ஸே எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் வந்து சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இது கைண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கொராலி முல்லின் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 தான். இதெல்லாம் ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி. ஓகேங்களா? அதெல்லாம் ஆர்டிகல் 21 தான். இதுவும் கரெக்ட் தான். புட்டசாமி கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கேஸ். ஓகேங்களா? ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஆர்டிகல் 21 வரும். அருணா ராமச்சந்திர சௌபாக் கேஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இது வந்து தான் அந்த இது பாசிவ் எந்தனாசியான்னு சொல்லுவாங்கள்ல மறைமுக கருணை கொலை. ஓகேங்களா? ஸோ அது வந்து சொல்லிருப்பாங்க ரைட் டு டை வித் டிக்னிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ஆர்டிகல் 21 வரும். ஸோ இது எல்லாமே வரும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? இன்னுமே நிறைய ரைட்லாம் இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஏகப்பட்ட ரைட் இருக்குது. அந்த பிரேம் சங்கர் சுக்லா கேஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த ஹேண்ட் கஃபிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாருக்குமே. ஓகேங்களா? ரைட். சரி, ஓகே. 65 which one of the following parliamentary committee is semi-judicial in nature? Semi-judicial. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஆக்சுவலாக. கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ். ஓகேங்களா? அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ். ஓகே. 66 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ அடாப்ஷன் ஆஃப் நேஷனல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 22. ஓகேங்களா? ஜூலை 22 1947. ஓகேங்களா? அதுவே ராஜ்யசபா எலெக்ஷன் ஆஃப் ராஜேந்திர பிரசாத் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. ஸோ ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 தான் 1950. ஓகேங்களா? அடாப்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜனவரி 22. ஓகேங்களா? ஜனவரி 22 தான் அடாப்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போனா டிசம்பர் 13. ஓகேங்களா? டிசம்பர் 13 நேரு தான் கொண்டு வந்திருப்பார். ராட்டிஃபிகேஷன் ஆஃப் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் டு காமன்வெல்த் இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 1949. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? 4-2 வந்து வரணுங்களா? 4-2 எங்கிறது கடைசியில் முடியாது இருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான். சாரிங்க, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ரெண்டாவது வந்து நேஷனல் ஃப்ளாக். 3-1 எங்கே இருக்குது? 3-1 வரணும். ஆனால் 2-4 வராது ஆக்சுவலாக. ராஜேந்திர பிரசாத்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆவார். அதில் ஆனால் 3-1-2-4 கொடுத்துருக்காங்க. 3-1-4-2 வந்து வரணும். ஓகேங்களா? சரி, ரைட். 67 கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் த ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே. ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? 1லேயே இருக்குது. 1 வந்து கரெக்டு. ஆர்டிகல் 27 வந்து செக்குலர் ஸ்டேட், இதுவும் கரெக்டு. ஆர்டிகல் 315 வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ், இது வந்து தப்பு. ஓகேங்களா? இது வந்து அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுதான் வரணும். ஸோ இது வந்து தப்பு. ஸோ 1 and 2. ஆர்டிகல் 353 வந்து யூனிட்டரி பயாஸ்ன்றாங்க, இது கரெக்ட் தான். அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த யூனிட்டரி பவர் வந்து கொடுக்குதுல்ல, ஸோ அதுதான் அந்த யூனிட்டரி பயாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒற்றை ஆட்சி சார்பு. ஓகேங்களா? ஸோ கரெக்டு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் எல்லா பவரும் போயிடும் அந்த டைமில். ஸோ 1, 2, 4 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கேசிவியர் கூட சொல்லிருப்பார் ஃபெடரல் இன்ஃபார்ம் யூனிட்டரி இன் ஸ்பிரிட்லாம். ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனை. சரி, ஓகே. 68 விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? ரெஃபரண்டம் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஆன் எனி இஷ்யூன்றாங்க. எல்லா இஷ்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ரெஃபரண்டம் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்களே
அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டம் வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா. அந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரலாமா வேணாமான்றதுக்காக தான் ஓகேங்களா. அதே அந்த பப்ளிக் அந்த டெரிட்டோரியல் ஏரியா ஓகேங்களா, அந்த லேண்டு பிரச்சனை, லேண்டு இல்லை ஆக்சுவலாக அந்த டெரிட்டோரி, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரணும் அது டிசைட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுனாகத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ப்ளபிசைட்டில் தான் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. அதுவும் மக்களோட கணக்கு, அந்த மக்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணிருப்பாங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதில் இருக்குது. ரெஃபரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் தொடர்பானது ஓகேங்களா, அந்த சட்டம் வந்து கொண்டு வரலாமா வேணாமான்றது. அதுவே ப்ளபிசைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரிட்டோரியல் வந்து எங்கே போகணும், ஸோ இந்த ஏரியாவுக்கு வரணுமா அந்த ஏரியாவுக்கு போகணுமா, ஜுனாகத்தில் இருக்க மக்கள் நான் வந்து பாகிஸ்தானோட சேரணுமா இந்தியாவோட சேரணுமா அப்படின்னு தான் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டெரிட்டரி ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளபிசைட் ஓகேங்களா. ஸோ எனி இஷ்யூன்னு கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு. இனிஷியேட்டிவ், பீப்புள் ப்ரப்போசபிள், இதெல்லாம் கரெக்டு தான். ரீகால், ரிமூவல் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பிஃபோர் டேர்ம், இதுவும் கரெக்டு தான். ப்ளபிசைட், செட்டில்மெண்ட் ஆஃப் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ், இதுவும் கரெக்டு தான். ஸோ இதில் வந்து எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 எலிமெண்ட் பண்ணிடலாம். 2, 3, 4 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. 69, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ வே டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இதில் ஓரளவு ஈஸி தான் ஓகேங்களா. யூஸிங் லூப்ரிகன்ஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மசிக எண்ணெய் பயன்படுத்துதல். 70, டு இன்க்ரீஸ் ப்ரெஷர் வாட் ஷுட் வி டூ. ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அந்த ஏரியா வந்து குறைச்சி விட்றணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போது ஒரு இது நம்ம அந்த இது கூட பார்த்துருப்போம், அந்த செப்பல் கூட ஒன்று இருக்கும், அந்த செப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து நிறைய குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஆணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுக்கு வந்து வலிக்கும் ஓகேங்களா. அதே நிறைய ஆணி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது அந்த ஆணிலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா வந்து கம்மி பண்ணி விட்டுறணும் ஓகேங்களா. ரைட், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 71, இந்தியா இஸ் த ஹோம் ஆஃப் சிவிலைசேஷன் தட் இஸ் அபவுட் 5000 years ஓல்டு. கரெக்டு தான். ஜெய்சால்மர் அண்ட் மேகாலயா கிடையாது, ராஜஸ்தான். ஸோ இதிலே ஃபஸ்ட் எலிமெண்ட் பண்ணிடலாம். தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரீஜன் ஆர் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் ஜியோகிராஃபிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 3 தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 72, ஆந்திர பிரதேஷ் ஆக்சுவலாக அந்த டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி தான் ஓகேங்களா. குச்சிப்புடின்றது அந்த ஆந்திர பிரதேஷில் ஒரு வில்லேஜாகவே இருந்தாங்க ஓகேங்களா. அந்த வில்லேஜ் பேரே குச்சிப்புடி தான். ஓகே, கேரளா பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம். நார்த் இந்தியா யூபி பார்த்தீங்கன்னா கதக்கு. அசாம் பார்த்தீங்கன்னா சத்திரியா ஓகேங்களா. ஸோ 2413 அதுதான் வரணுங்களா. 2413 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 73, பிக் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே, திராவிடியன்ஸ், நேக்ரிட்டோஸ், ஆல்பைன்ஸ், ஜெயினிசம் தான் ஆன்சர் ஓகேங்களா. அதெல்லாம் மதம், இதெல்லாம் ஓகேங்களா. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இனம் ஓகேங்களா, ரேஸு. 74, அசர்ஷன், இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இது கரெக்டு தான் ஓகேங்களா. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இந்த வார்த்தையை காண்பினது ஜவஹர்லால் நேரு தான் ஓகேங்களா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவர் எழுதியிருப்பார்ல, ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இந்த வார்த்தையை காயின் பண்ணிருப்பார். காரணம் பார்த்தீங்கன்னா திஸ் ஃப்ரேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஜவஹர்லால் நேருஸ் புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே தனித்தனி முறையில் வந்து கரெக்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதனால தான் அது வந்து இந்தியா வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ராங். ஆக்சுவலாக அப்படி வராது, ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் கரெக்டு. ஆனால் ரீசன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன் ஓகேங்களா. ஸோ ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. ஸோ அதுதான் ஆன்சர் வரணும் இதுக்கு ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. சூஸ் த கரெக்ட் chronological order ஆஃப் த லாங்குவேஜஸ் டிக்ளேர்ட் as கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான் 2004, சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008, தெலுங்கு கன்னடம்லாம் ஓகேங்களா. மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013 ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4 அப்படியே அந்த ஆர்டர்லேயே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. 2014 பார்த்தீங்கன்னா ஒடியா ஓகேங்களா. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.